Hey guys, welcome back. Redmi வந்து ரீசெண்டாக இந்தியாவில் 9000 rupeesக்கு வந்து Redmi 12C ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குன்றது வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அண்ட் நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் ஆஃபர் சேனல் வச்சுருக்கோம். ஆன்லைனில் இருக்கக்கூடிய பெஸ்ட் டீல்ஸ் வந்து ரெகுலராக பட்டுன்னு அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட Redmi 12C ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃபோனோட டிசைனை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேட் இன் இந்தியா அப்படின்ற வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து MediaTek Helio G85 வந்து பவர் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு வந்து ஃபோனோட இம்பார்ட்டன்ட் ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் வந்து அள்ளி கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாத்தையும் வந்து அப்படியே பாஸ் பண்ணி படித்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ராயல் ப்ளூ கலர். ஸோ எந்த அளவுக்கு ராயலாக இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எம்ஆர்பி வந்து 13,999 போட்டிருக்காங்க. பட் ஃபோனோட ப்ரைஸ் நம்ம வந்து 8,999. நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 4GB + 64GB மாடல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேக்கில் இருக்க சீல் வந்து கட் பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து ரெட்மி அப்படின்ற ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவரில் ஃபோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த IMEI ஸ்டிக்கர் எல்லாத்தையும் வந்து பாக்ஸ்லேயே ஒட்டி வச்சுருங்க. அண்ட் ஃபோனோட சார் வேல்யூ நம்ம பார்த்தோன்னா ஹெட் வந்து 0.868 Wh/kg இருக்குது. பாடி வந்து 0.769 Wh/kg. பாடி வந்து டிஸ்டன்ஸ் 15 mm வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட் அண்ட் பாடி சார் வேல்யூ ரெண்டுமே வந்து 1 Wக்கும் கம்மியாக இருக்குது. ஃபோன் செம்ம ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டாக இருக்குது. ரொம்ப ஒரு ஹெவியாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். பட் அந்தளவுக்கு ஹெவியாக இல்லை. ஃபோனுக்கு வந்து நம்ம பொறுமையாக வரலாம். சிமச்சிட்ட பின் இருக்குது. குயிக் ஸ்டார்ட் கைடு ஒன்று இருக்குது. அண்ட் தென் மைக்ரோ USB சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலர் ஆக்சென்ட் இருக்குது. கேபிள் குவாலிட்டி என்னமோ நல்லா இருக்குது. பட் 2023 மைக்ரோ USB-யா அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்காக தான் இருக்குது. 1000 ரூபாய் TWS வந்து இப்போ Type-C-யோட வருது. பட் மைக்ரோ USB கொடுத்தது தான் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அண்ட் ஒரு 5V 2A 10W சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ஒரு Type-A அவுட்புட் போட்டுள்ள சார்ஜர் செம்ம காம்பேக்டாக குட்டியாக இருக்குது. ஸோ பாக்ஸ் கண்டென்ட்னு பார்க்கும்போது இவ்வளோ தான். இப்போ வந்து நம்ம ஃபோனுக்கு வரலாம். ஃபோன் வந்து கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேம் பிளாஸ்டிக், பேக் மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக். பட் என்னென்னா ஒரு டெக்ஸ்டர் டிசைனோட கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பேக் கொஞ்சம் கர்வ்டாக இருக்கிறதுனால கையில் ஓரளவுக்கு வந்து நம்ம கம்ஃபர்டபுளாக வந்து ஹோல்ட் பண்ண முடியுது. இந்த பட்ஜெட்டில் நம்ம மோஸ்ட்டாக வந்து கிளாஸியாக பார்ப்போம். கேமராக்கு வந்து பெரிய அளவுக்கு பம்ப் இல்லை, டீசெண்டாக இருக்குது பம்ப் சைஸும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. பட் சைட் மவுண்டடாக கொடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும். பின்னாடி ஒரு டுவல் கேமரா செட்டப். மெயின் கேமரா மட்டும் வந்து ஒரு 50 MP கேமரா, LED ஃப்ளாஷ் இருக்குது, AI கேமரா அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த waterdrop நாட்ச்சில் வந்து 5 MP கேமரா இருக்குது. பட் ஸ்க்ராட்ச் கார்டு எப்போவுமே வந்து நம்ம பார்ப்போம். பட் இந்த வாட்டி ஸ்க்ராட்ச் கார்டு இல்லை, பாக்ஸில் கேஸும் இல்லை. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாகவே வந்து பட்ஜெட் ஃபோனில் இதெல்லாமே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துட்டு தான் இருக்கும். ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்தலாம். டாப்பில் வந்து 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. செகண்டரி மைக் இல்லை. அண்ட் ரைட் சைடு நம்ம வந்து வால்யூம் பட்டன், அது கீழே வந்து பவர் பட்டன் இருக்குது. பட்டன் வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு கிளிக்கி ஃபீல் இருக்குது. அப்படியே பாட்டமுக்கு வந்துன்னா ஸ்பீக்கர் வென்ட்டு, சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இதில். அண்ட் மைக்ரோ USB சார்ஜிங் போர்ட், மெயின் மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து சிம் ட்ரே ஸ்லாட் இருக்குது. ஒரு ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ரப்பர் இருக்குது. ஸோ இந்த ரப்பர் எதுக்காக அப்படின்னா தண்ணி வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த ரப்பர் ஹெல்ப் ஆகும். ஸோ இந்த ரப்பர் கொடுத்தது சூப்பரான விஷயம். 2 நானோ சிம் கார்டு அண்ட் ஒரு SD கார்டு சைமல்டேனியஸாக வந்து 3 கார்டுமே வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ண முடியும். அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோனை சுவிட்ச் ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஓரளவுக்கு டீசெண்டான ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து MI அப்படின்ற ஒரு லோகோ வந்திருக்கு. ஸோ ஃபோனை வந்து கம்ப்ளீட்டாக நான் செட்டப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஷாமி ஃபோன்ஸு, போக்கோ ஃபோன்ஸ் எல்லாமே வந்து எப்படி செட்டப் பண்ணுறது, அந்த செட்டப் ப்ராசஸ் பற்றி ஒரு வீடியோ நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணி பார்க்கலன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபோனை கம்ப்ளீட்டாக வந்து செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். மொத்தமாக ப்ரீ இன்ஸ்டால்டாக நம்ம பார்த்தோன்னா ஒரு 49 ஆப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் வந்து MIUI டயலர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் SMS ஆப்னு பார்த்தோன்னா கூகுளோட SMS ஆப் இருக்குது. அண்ட் ஷாமியோட SMS ஆப்பை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூகுள் SMS ஆப் வந்து டிசேபிள் ஆர் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அண்ட் மோஸ்ட்டாக ஸ்னாப்சாட்டு, ஸ்பாட்டிஃபை, அதுக்கப்புறமா நெட்ஃப்ளிக்ஸ், மோஜோ இந்த மாதிரி ஒரு சில ஆப்ஸ்லாமே இருக்குது. பட் இந்த லிங்க்டின் இந்த மாதிரி ஆப்ஸ்லாமே வந்து நம்ம ஈஸியாக அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அமேசானோட ப்ரைம் வீடியோ, கேம்ஸ், அமேசான் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீலோடட் ஆப்ஸ் இருக்குது, அது இல்லைன்னு மட்டும் சொல்ல முடியாது. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். அபவுட் ஃபோனுக்குள்ளே போனால் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து நமக்கு லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு 12 கொடுத்துருக்காங்க. MIUI 13 வருது. ஸ்டோரேஜ் நம்ம எடுத்துன்னா அவுட் ஆஃப் 64GB வந்து 17.2GB வந்து ஆக்குபைடாக இருக்குது. இதில் வந்து விர்ச்சுவல் ரேம் அப் டு 3GB வரைக்குமே வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்னல் ஸ்டோரேஜில் வந்து இந்த விர்ச்சுவல் ரேம் வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஒன்ஸ் வந்து இது நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா விர்ச்சுவல் ரேம் வந்து அப்ளை ஆகும். டிஸ்பிளேக்கு வந்து HD ரெசல்யூஷன் வந்து இவங்க ஆஃபர் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபேடடாக
ஃபேடாக இல்லாமல் ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருக்குது. அண்ட் ஷார்ப்னஸ்மே வந்து நமக்கு டீசெண்டான ஷார்ப்னஸ் வந்து இருக்குது. அண்ட் இந்த ஃபோனோட கேமரா நம்ம ஓப்பன் பண்ணோன்னா வீடியோவில் வந்து மேக்ஸிமம் ரியர் கேமராவில் 1080p 30 fpsல வீடியோ ஷூட் பண்ண முடியும். டெடிக்கேட்டடாக வந்து 50 மெகாபிக்சல் மோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நைட் மோடு, போர்ட்ரேட் மோடு, இந்த பேசிக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸ்லோ மோஷன் சப்போர்ட் வந்து இல்லை. ஸோ ஃபோனை வந்து நான் கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ஃபோனோட வெயிட் வந்து அரௌண்ட் 192 கிராம்ஸ் இருக்குது. திக்னஸ் வந்து 8.8 மில்லிமீட்டர் கொடுத்துருக்காங்க. பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்குமே வந்து நமக்கு மேஜராக காம்ப்ரமைஸ் இல்லை. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது வந்து எதுவும் ரிவீல் பண்ணல. பட் அவங்க வந்து ப்ரீ அப்ளைடாக வந்து எந்த ஒரு ஸ்க்ராட்ச் கார்டுமே இல்லை. மோஸ்ட்டாக வந்து நீங்கள் ஒரு டெம்பர்ட் கிளாஸ் போட்டு வந்து யூஸ் பண்ணுங்கள். பில்டு பொறுத்த வரைக்குமே வந்து நமக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை. ஃபோனோட வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனுமே வந்து அழகாக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. நல்லா கம்ஃபர்டபுளாக வந்து கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியுது. பேக்கில் வந்து ஒரு டெக்ஸ்டர்ட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஒரு டீசெண்டான கிரிப்பும் வந்து ஆஃபர் பண்ணுது. இந்த ஃபோனில் நம்ம சென்சார்ஸ்னு பார்த்தோன்னா காம்பஸ் அண்ட் ஜைரோஸ்கோப் சென்சார் இல்லை. மோஸ்ட்டாக நீங்கள் வந்து நேவிகேட்டிங் பர்பஸ்க்காக ஒரு ஃபோன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மோஸ்ட்டாக இந்த ஃபோனை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். 10,000 ரூபாய்க்கு மேலே நம்ம போகும்போது மோட்டோ G32 மாதிரி ஃபோன்ஸில் வந்து பேசிக்கான சென்சார்ஸ் வந்து எல்லாமே இருக்கும். டிஸ்பிளேக்கு வந்து Y1 L3 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ப்ரைட்டில் அதுவும் வந்து நம்ம ரெட்மி கிட்ட வந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஃபெப்ரவரி மந்த் செக்யூரிட்டி அப்டேட் வந்து இருக்குது. நான் ட்விட்டர்லேயே வந்து இந்த அப்டேட் பற்றி ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபோன் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து நமக்கு ஜான்வரி மந்த் அப்டேட்டோட வருது. ஸோ அந்த அப்டேட் பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ற வந்து ஓவராலாக வந்து ஃபுல் ரிவ்யூவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அண்ட் டிஸ்பிளேயோட டச் ரெஸ்பான்ஸ் வந்து டீசெண்டாக இருக்குது. அவுட்டர் விசிபிலிட்டி வந்து நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ரொம்ப ஒரு உச்சி வெயில் இல்லாமல் நார்மலாக வந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து தாராளமாக யூஸ் பண்ண முடியுது. அண்ட் ஃபோனோட ஸ்பெக்ஸ் வந்து குயிக்காக பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து 6.7 inch HD டிஸ்பிளே IPS LCD டிஸ்பிளே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. MediaTek G85ல் வந்து பவர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 12 nanometer பேஸ்டு சிப்செட். G85க்கு வந்து HD டிஸ்பிளே இவங்க கொடுத்துருக்கிறதுனால CPUக்கு வந்து லோட் அதிகமாக இல்லை. நார்மல் யூசேஜ்க்கு வந்து கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக இருக்குது நமக்கு. அண்ட் நம்மகிட்ட இருக்கிறது வந்து 4GB + 64GB வேரியண்ட். இதுலேயே வந்து 6GB + 128GB வேரியண்ட்டும் இருக்குது. LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்காங்க. UFS ஸ்டோரேஜ் இல்லை. eMMC 5.1 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. 5000 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 10 watt சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லேயே வந்து சார்ஜர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மைக்ரோ USB போர்ட்டுக்கு பதிலாக வந்து டைப் C ஆஃபர் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அண்ட் கேமரா டெஸ்ட் பண்ண வரைக்குமே வந்து ரொம்ப டீசெண்டாக தான் இருக்குது. ரொம்ப பெருசாக வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஒரு சில சாம்பிள்ஸ் முடிஞ்சால் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் எப்படி இருக்குன்றது பாருங்கள். ஃப்ரண்ட் கேமரா ஸ்ட்ரிக்டாக வந்து ஆவரேஜாக தான் இருக்குது. ஸோ ஓவரால் இந்த பேங்க் ஆஃபர்லாம் யூஸ் பண்ண முடிஞ்சால் வந்து 8500 கிடைக்கும். அந்த ப்ரைஸ் ப்ரைட்டில் ஓரளவு டீசெண்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. ஸோ இந்த ஃபோன் ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பட் பட்ஜெட் உங்களால் கொஞ்சம் அப் பண்ண முடியும், 10,000 வரைக்கும் என்னால் போக முடியும் ப்ரோ அப்படின்னீங்கன்னா 10,000ல் வந்து நமக்கு மோட்டோ G32 இருக்குது. அதில் வந்து பேசிக்கான சென்சார்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 4G + கரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஓவரால் வந்து 10,000க்கு வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக அந்த ஃபோன் வந்து நமக்கு ஆஃபர் பண்ணுது. முக்கியமாக வந்து ஃப்ரண்ட் கேமரா, ரியர் கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஃபோனோட பெட்டராக வந்து நமக்கு இருக்குது. 10,000 ரூபி ப்ரைஸ் ப்ராக்கில் G32 வந்து ஒரு ஐடியலான ஃபோனாக இருக்கும். பட் ஸ்டில் பட்ஜெட் வந்து ஸ்ட்ரிக்ட்லி 9,000க்குள்ளே அப்படின்னு பார்க்கும்போது 8,500க்கு வந்து டீசெண்டான ஃபோனாக இருக்குது. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் வந்து கீழே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபோனை பற்றி கூடிய சீக்கிரமாக வந்து ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன்ட் டு ஆதித்யா டெக்.